ஊர்லேருந்து வந்தோடனே வண்டி ஓட்ட முடியலன்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி ஓட்டினாங்க. வண்டி ஓட்டாமல் இருக்க முடியல. அதனால தான், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. அது சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் ரூமில் நிறுத்திட்டேன். நேற்று ஃபுல்லாக வந்து வண்டி எடுக்கவே இல்லை. இங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தார்ல, நான் கேமரா ஆன் பண்ணிட்டு ஒரு பேவ் செங்கில் முன்னாடி நின்றுட்டு இருந்தார்ல அவர், நான் மாட்டே கேமரா எடுத்து பவுன் பண்ணிட்டுருக்கேன். நான் மாட்டே சிவனேன் ரோட்டோட நின்றுட்டுருக்கேன். தம்பி நீ என்ன ஒரு கண்ணு அப்படிங்கிறாரு. எடுத்தோடனே செமகாண்டாயிருச்சு. இங்கே வானா அப்படின்னு சொல்லி, நான் என்ன வரேன் என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலுப்பா அப்படின்னாரா. உங்களுக்கு அதை அப்படின்னா அதை மட்டும் கேள்வி கேளுங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்ல கேள்வி கேட்குறீங்க. எனக்கு சுருக்குன்னு கோவம், நீ என்ன வருங்கன்னு சொல்லி கேட்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா எங்கேயும் போல், சும்மா ரவுண்டே. பிளானிங் என்னென்னா, இந்த மிரர் இருக்குல்லங்க, இந்த மிரர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கு. இப்போ கேமராவில் வந்து சூப்பர் வியூ தான் வச்சுருக்கேன். எப்படி வியூ வருதுன்னு தெரியல. ஐபி வியூ வச்சோம்னா இப்படி லைட்டாக திரும்பினோம்னா இது வந்து அப்படியே நசுங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது பிடிக்கல. அதனால தான் சூப்பர் வியூ வச்சுருக்கேன். எனக்கு வியூ வந்து இது வரைக்கும் கவர் ஆகணுங்க. அதனால தான் டேங்க் கவர் கூட போடல. இந்த ரோடு வந்து முள்ளுக்குறிச்சி தப்பாம்பட்டி போகிற ரோடு. இது கொஞ்சம் ஹைவேவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். நான் வாழப்பாடி டு சேலம் போகிற ஹைவேல விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். அது ரொம்ப லாங்கு, பெட்ரோல் செலவாகும். நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தான விளாக்லாம் எடுக்கல. சும்மா இந்த கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணி வியூ மொத்தம் பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறோம். மற்றபடி எதுவும் இல்லைங்க. இந்த டியூக் 250 வாங்கினாலும் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா டியூக் 160 வாங்கினாலும் வாங்க. 160மே லுக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட கொஞ்சம் அது மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தரும். மற்றபடி பிக்கப்லாம் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக ஓட்டுவாங்கள்ல அவங்களுக்கு தான் ஐசிசி வண்டி தேவைப்படும். இந்த இனிஷியல், அதாவது 100cc 120cc 150cc ஓடிட்டுருக்கிறவங்க கொஞ்சம் ஹையர் மாடலில் ஒரு லோ சிசி பைக் எடுக்கிற மாதிரி இருந்தால் டியூக் 160 வந்து ஜட்ஜ் பண்ணி பாருங்கள். அந்த வண்டி வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சுல, செம்ம ட்ரெண்டிங் அந்த வண்டி. அது பாரு, அந்த R15 MT15 இந்த காம்படிஷனுக்கு ஈக்குவலாக அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டியூக் 160 வந்து R15க்கு தான் கொஞ்சம் ட்ரிகராக போட்டியிடும். ஏன்னா ஏரோடைனாமிக் வியூ இருக்குது R15க்கு. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் நேக்கடு பைக்கு தானே அந்த வண்டி டியூக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளியே வாடா ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து இப்போதைக்கு வெளியே வர முடியாது, இங்கே லீவ் விட மாட்டாங்க நகை கடையில் அப்படின்ட்டுருக்கான். திங்கக்கிழமை லீவு, நம்ம இப்போ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த விளாக் இன்றைக்கி தான் எடுக்கிறேன். இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் விளாக் எடுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து செவ்வாய்க்கிழமை வரோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இது வரைக்கும் 396 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டினா வச்சும் ஃபஸ்ட் சர்வீஸ் விடலாங்க. இப்போதைக்கு ரைடில் எங்கேயும் பெருசாக பிளான் பண்ணவே இல்லை. சும்மா நார்மலாக 1 டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன். எனக்கு என்னென்னா இதே ஒரு ஸ்டேட்டஸ் வியூவாக எடுக்கணும், அதுதான் சொல்லிட்டு என்னோடய ஆசை. என்னோடய ஃபுல் ரிவ்யூமே ஏதோ ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் அங்கே போய் கொஞ்சம் கிளியராக பேசலான்னு பார்த்தா பிளேஸே கிடைக்க மாட்டேங்குது. நிற்போம்மா, இந்த அங்கே முன்னாடி போய் நிற்போம். மிரர் மட்டும் கழட்டுவோம். மிரர் கழட்ட ஒரு நல்ல இடம் கிடைக்கலங்க. இந்த ரோட்டில் நின்று கழட்டலாம். லாரி வந்துச்சுன்னா அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே பறக்கும். ஹெல்மெட்டுக்குள்ளே போவோம். எனக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே போனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நம்ம இந்த வழியிலையும் கொல்லிமலை போகலாம், இன்னொரு வழியிலையும் கொல்லிமலை போகலாம். நம்ம கொல்லிமலை ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் சும்மா ட்ரிப்பு காசும் போவோமே, சும்மா ரைடு காசும் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். சரி, இந்த இடம் கூட நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே போவோமா? இங்கே வந்து கேமரா கழட்டலாம். காட்டு தானே வந்துட்டு போகிறாங்க. நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கழட்டிட்டு போயிடலாம்.
சப்போஸ் காட்டுக்காரங்க வந்தால் கூட சொல்லிக்கலாம், நான் இது மாதிரினா மண் அடிக்குதுன்னா அதை கழட்ட போடணும் அப்படின்னு. இதுதாங்க டூல் கிட்டு. இந்த பூ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இதை வந்து வண்டியில் ஒட்ட முடியல, ஸ்டிக்கர் இருக்குல்ல, அவங்க எப்படி ஓட்டினாங்கன்னு தெரியல, ஆனால் நம்மளால ஓட்ட முடியல. புரியல, சும்மா அங்கே மண் அடிக்குதுன்னா இங்கே நிற்கிறேன்னா என்னாச்சு? இந்த சைடில் நம்ம ஏரியா தான். பேக் மாட்டிருக்கோம், வயிறு இப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ தான் பார்த்தேன். ஓகே, நம்ம பாடி எப்பயும் வச்சுக்கலாம். கரெக்டா கரெக்டா சீக்கிரம் ஓடிடும் கழட்டிட்டு. இது இந்த டூல் தான், அலாங்கி டூலு. இதை வச்சு தான் கழட்டணும். ஸ்கோர் இது ரொம்ப சாதாரணமாக கழட்ட முடியாது போலையே. ரொம்ப கீழெல்லாம் போட்டு கழட்டுற மாதிரி இருக்குங்க. டூல் கேட்டாங்க போச்சு. இங்கே கழட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மிரர் கழட்டி வச்சுங்க. அப்புறம் என்னோட அடியில் வேறு ஒன்று இருக்குது. சரி, அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த மிரரு கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்குது. இது பரவாயில்ல, ஈஸியாக வந்துருச்சு. இருங்க, இதையும் கழட்டிட்டு பார்க்குறேன். கண்ணாடி வந்து சேஃபாக வச்சுருக்கணுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் 1000 ரூபா பக்கமாக வரும். இப்படி வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்காது. வாசர் வேறு ஒன்று. எதுக்கு இதுக்கு வாசர் கொடுத்துருவாங்கன்னு தான் தெரியல. மிரர் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு மிரர் இல்லாமல் வண்டி ஓட்ட பிடிக்கவே பிடிக்காது. ஸ்பீடோ மீட்ரு நேற்று டைட் பண்ணும்போது கொஞ்சம் கீழே தள்ளி விட்டாங்க. ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, பாப்போம் எப்படி தான் ஓட்ட முடியுதுன்ட்டு. சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறோம், ரொம்பலாம் ஓட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் மிரர் எடுத்து மாட்டிடுவாங்க. இப்போ வியூ வந்து ஒயிட் ஆங்கிளில் இருக்குது. பார்ப்போம் எந்தளவுக்கு கவர் ஆகுதுன்ட்டு. இந்த வண்டி ரொம்ப பெருசாக இருக்குங்க, அதனால தான் வியூ கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த வண்டி தள்ளவும் முடியல. நான் வந்து 76 கிலோ இருக்கேன். அப்படி இருந்துமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா கால் எட்டல. நான் வந்து ஹைட்டு வந்து 5.6 இல்லை 7 அப்படி தான் இருப்பேன். பெரிய கழட்டும் ஒரு மாதிரி இருக்குங்க. யாரும் இல்லையா? ரோடு கிளியர். ஓகே, வண்டி ஓடுறது ஒரு மாதிரி இருக்குங்க. பெரிய கழட்டுவோம். ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காற்றுல உள்ளே வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், 100 பில்லி நம்ம போட்டுடலாம். என்ன பின்னாடி வரீங்க தான் ஒன்றுமே தெரியாது மிரர் இல்லாமல். ரொம்ப நாள் ஆசை இந்த வண்டி மிரர் எடுத்து ஓட்டணும்னு. இந்த ஊர்லாம் கேமராலாம் அதிகம் பார்த்துருக்கவே மாட்டாங்க.
வீடியோஸ் பார்த்துருங்கன்னா அதிகமாக பார்த்துருப்பாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க எல்லோரும். எல்லாம் ஓகேங்க, நம்ம இனிமேட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அந்த வழியே திரும்பி பார்த்து ஓட வேண்டியதான். இது இருக்குல்லங்க, இது வந்து போல்டு போல், எனக்கு தெரியல இது எங்கே கிடைக்கும் வண்டி கடையில் தான் கிடைக்குமா, அதாவது பைக் ஸ்பேர் பார்ட்ஸு எக்ஸ்ட்ரா கடையில் தான் கிடைக்குமான்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா அந்த போல்டை தான் இப்படி போட்டுட்ருக்காங்க. பரவாயில்ல, அந்த போல்டு கூட நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து டியூக்கெலாம் பார்த்து டிசைன் பண்ணி மேக் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயந்தான். அப்புறம் நான் முடி வெட்டினேங்க, முடி வெட்டுறதுக்குலாம் எப்பாடா போதும் ஆகி போச்சு. 2 நாளாக நாயா பேயா அலையெல்லாம் நனைஞ்சிட்டேன் முடி வெட்டுறதுக்கு. அப்புறம் ஒரு இப்படியே இன்றைக்கி வந்து காலைல போய் வெட்டிட்டு வந்துட்டேன். இந்த முந்தானத்தை வெட்டலாம் தான் பிளானிங்கு. நான் 2 டேஸாக தூங்கலை, அப்படியே ரைட் பண்ணிட்டே வந்தேன்னா அப்படியே அசரைக்கையாக இருந்துச்சு. அதனால் நேற்று, அதாவது அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்க ஆரம்பித்து அடுத்த நாள் விடிகாலம் 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சேங்க. நான் ஏன் அந்த டைமிங்கில் நான் கிளம்பினேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை போல நான். ஏன்னா நம்ம 2 மலை இருந்துச்சு இல்லைங்க, அந்த 2 மலையில் ஃபஸ்ட்டு மலை வந்து மேடு பள்ளமாக இருந்துச்சா குண்டும் குழியுமா. அந்த டைமில் வந்து நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ண வேணாம், பக்கத்துலேயே ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானிங்கில் தான் நான் மூவ் பண்ணேன் அந்த டைமிங்கை. பார்த்தா நான் நினச்சது ஒன்று நடந்து ஒன்று ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு வரும்போது மைண்டு மாறிடுச்சு, நம்ம கள்ளக்குறிச்சி வழியாக சுற்றி வந்துடலாம்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி வழியாக வந்துட்டேன். அதனால தான் அந்த டைமிங் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஐயோ, சைடு மிரரை பார்க்குறேன், சைடு மிரரே இல்லை. சரி, ஓகேங்க, இந்த வீடியோவோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு கார் நினச்சி அந்த கார் கிளம்பிடுச்சு போல். இந்த ஃபைனலி மிரர் வந்து ஃபிட் பண்ணி வச்சுங்க. இது மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளமாக இருக்குது. ஓகே, இது தெரியாமல் போச்சு அந்த கைப்பிள்ளைக்கு. இனிமேட்டு பேர் பிளாக் எடுக்க மாதிரி மிரர் கழட்டிடுறோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க.